பிறந்த ஊர் காங்கேயநல்லூர் திருப்பணியை நீ ஏன் செய்யவில்லை என்று மல்லையதாசர் அடிக்கடி வாரியாரிடம் கேட்டார். சிறிய கிராமமான காங்கேயநல்லூர் பிரபலமான ஊரன்று. அத்துடன் எங்கள் ஊருக்கு நன்கொடை தாருங்கள் என்று கேட்கவும் வாரியார் சுவாமிகள் தயங்கினார். அப்போது வாரியாரின் மைத்துனர் மலையா சென்று அங்கு கிடைக்கும் சன்மானத்தை கொண்டு காங்கேயநல்லூர் திருப்பணியை செய்துவிடலாம் என்று ஆலோசனை வழங்கினார். அதனை ஏற்ற வாரியார் மலையா வருவதற்கு இசைவு தெரிவித்து கடிதம் எழுதினார். மலையா புறப்படுவதற்கு முன்னால் வாரியார், முருகா, மலையாவில் எவ்வளவு சன்மானம் கிடைத்தாலும் அதனை உன் திருப்பணிக்கே கொடுத்து விடுவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டார். மலேயாவில் 125 சொற்பொழிவுகள் ஆற்றினார். அவற்றில் கிடைத்த வருமானத்திற்கு உரிய வரியை செலுத்துமாறு வருமான வரித்துறை வாரியாருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. வருமான வரித்துறை அலுவலகம் சென்று மலேயாவில் கிடைத்த 40,000 ரூபாய் முழுவதையும் காங்கேயநல்லூர் திருப்புகழ் சபைக்கு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அனுப்பிய விவரத்தை தெரிவித்தார். தமது சொந்த செலவுகளுக்கு புத்தக விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி கொண்டதாகவும் வருமான வரி அதிகாரியிடம் வாரியார் சான்றுகளுடன் விளக்கி கூறினார். வருமான வரி அதிகாரி, சுவாமி, உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பணம் முழுவதையும் திருப்பணிக்கு கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் ஓர் அதிசய மனிதர் என்றார். இன்றைய நிகழ்வில் திருஞான சம்பந்தரை போல் திகழ்ந்த வாரியார் குறித்தும் பொன், மணி, முத்து ஆகியவற்றின் சிறப்பை கூறி பொன்விழா, மணிவிழா, முத்துவிழா கொண்டாடும் அழகாய் கூறிய வித்தகர் குறித்தும் கல்கியின் நிறைவேறாத ஆசை குறித்தும்